வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. நாய்ஸ் பட்ஸ் VS204 இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் டு தி நாய்ஸ் வித்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிசைன் பண்ணியிருக்காங்க, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணல. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வந்து பின்னாடி வந்து காமிக்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே தான் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் சைனா தான். ஸோ சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 4000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் வெறும் 1600 ருபீஸ்க்கு இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து வாங்கினேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கவரை நம்ம வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ பீல் பண்ணியாச்சு. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலி வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கிறேன், இல்லை இப்போயே பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ லெட்டர், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து குவிக் ஸ்டார்ட் கேட். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸோட ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இயர்பட்ஸ் எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் கீழே ஏதாவது வச்சுருக்கேன், கீழே எதுவுமே வந்து கொடுக்கல. அப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பிளாக் கலர் டைப் சி கேபிள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட கவர் வந்து எடுப்போம். ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஞ்சும் பெட்டராக இருந்துச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து ஒரு நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ஷேப் நமக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ட்ரப்பீசியம் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிக்காக வந்து இருக்குது. அப்புறம் இதில் வந்து சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மெல்ஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. அதே சமயத்தில் டச் பண்ணுறதுக்கும் நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் இதோட ஹிஞ்சு பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதோட ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஆங்குலரான இண்டியா டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இதில் வந்து நல்ல ஆங்குலரான இண்டியா டைப் டிசைன் இருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுதான் நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குவிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ரைட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து நம்ம டபுள் டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைன்னா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். அப்புறம் நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்டுக்குமே பார்த்தீங்கன்னா காமனான ஃபங்க்ஷன் தான். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால் சப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் சப்போவையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஆர் இன்கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். பரவாயில்ல, இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு பர்சனலாக இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாய்ஸோட HyperSync டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கேஸ் ஓப்பன் பண்ணாலே போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து இருக்குது, எஸ்பிசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக அது வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து எந்தவித லோ லேட்டன்சி மோடோ இல்லை கேமிங் மோடோ நமக்கு வந்து கொடுக்கல. அதனால் நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் அந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக 160லேருந்து 170 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்டாக வீடியோ பிளேயரே அந்த வீடியோ அண்ட் ஆடியோக்கான சிங்க் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் கேமிங் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதனால் கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகாது. அடுத்து இந்த இயர்பட்ஸோட யூனிக் செல்லிங் பாயிண்டான அதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேசிவான 50 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். இதோட பெரிய லைட்னா இதோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் தான். ஸோ இதோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அநேகமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்பட்ஸில் தான் வந்து அதிகமான இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இது போக அவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டா சார்ஜ் நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் நமக்கு வந்து 2 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி நம்ம இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ENCக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ENC சப்போர்ட் இருக்கனால இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதர் எண்ட்ல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து பண்ணல. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 13 ஓம் டிரைவர்ஸ் இருக்குங்கிறது வந்து நாய்ஸ் வெப்சைட்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இயர்பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm டிரைவர்ஸ் இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அநேகமாக இந்த இயர்பட்ஸில் வந்து 13 mm டிரைவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக வந்து இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. பேஸ் நல்லா பஞ்சி நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. நல்ல விஷயம் என்னன்னா இந்த பேஸ் வந்து மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ஹை டோன்ஸ், அதை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட சவுண்ட் செப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சவுண்ட் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கிட்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேலில் வந்து 1600 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ 1600 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1600 rupeesக்கு இந்த இயர்பட்ஸில் எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன நாய்ஸில் வந்து கேமிங் மோட் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஸோ கேமிங் மோட் இன்க்ளூட் பண்ணாதனால கேமர்ஸ்க்கு நான் இந்த இயர்பட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி நீங்கள் வந்து கேமர்லனா தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.